Good morning, students. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் quadratic equations 4.2ல third sum பார்க்குறோம். ரெண்டு நம்பரோட sum 27. First number plus second number equals to 27. First number x னு வச்சுக்கலாம். X plus second number equals to 27. அப்போ second number is 27. இந்த x இந்த பக்கம் போயிட்டுல minus x. Let first number equals to x. Second number equals to 27 minus x. இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் 182. x into 27 minus x equals to 182. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 27x இது மல்டிப்ளை பண்ணா minus x square equals to 182. இது இந்த சைட் கொண்டு வந்துக்கலாம். minus x square plus 27x. இந்த 182 இந்த சைடு போயிடுச்சுன்னா minus 182 ஆயிடும். equals to 0. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் x ஸ்கொயரோட சைன் மைனஸ்ல இருக்கு, அதை பிளஸ்ஸா மாத்திக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 27x, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 182 ஈக்குவல்ஸ் டு 0. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 இன்டு 182 ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்றோம். ஈக்குவல்ஸ் டு 182. மிடில் டேர்ம் என்ன இருக்கு? minus 27. இதை நம்ம 2 பார்ட்ஸா ஸ்பிளிட் அப் பண்ண போறோம். இப்போ 182 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2 டிவைட் பண்ணிக்கலாம். 91. 7 டிவைட் பண்ணனா 7 21 3 21. 13 டிவைட் பண்ணா 1 வரும். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் எடுத்துக்கலாம். 13 தனியாக வச்சுக்கலாம். பட் 7 2s are 14. இங்கே என்ன இருக்கு? 13 இருக்கு. இங்கே மைனஸ் இருக்கு. இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் பண்ணால் minus 27 ஆகிடும். இப்போ minus 14 minus 13. எக்ஸ் ஸ்கொயர் minus 14x minus 13x plus 182 equals to 0. இந்த minus 27 ரெண்டு பார்ட்டா நம்ம சிட்டப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதுல காமன் பார்த்துக்கலாம். இப்போ இதுல ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 14. இந்த சைடும் எக்ஸ் மைனஸ் 14 எழுதிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு 0. இதுல மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கு? 13 இருக்கு. அப்படியே எழுதிடணும். இப்போ மைனஸ் இன்டூ 13x இங்க இருக்கா? மைனஸ் 13x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் 13 இன்ட்டு 14 182. ஸோ இந்த ரெண்டு லீனியர் ஃபேக்டர்ஸ் வருது. எக்ஸ் மைனஸ் 13 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 14 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 13 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 14. ஃபர்ஸ்ட் நம்பர் 13 இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 13, செகண்ட் நம்பர் 27 மைனஸ் 13 ஈக்குவல்ஸ் டு 14 இருக்கும். சப்போஸ் first number 14 ஆகுதுன்னா second number is 27 minus 14 equals to 13. Two consecutive positive integers 3/4 number equals to x. Second number equals to x plus 1. Sum of whose square is 365 whole square plus x plus 1 whole square equals to 365. x square plus 2x plus 1 equals to 365. இது x plus 1 whole squareங்கிறது a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்கு. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ 2x square plus 2x plus 1 equals to 365. 2x square plus 2x plus 1 minus 365 equals to 0. இந்த 365 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ல வந்துடும். இப்போ 2x square plus 2x minus 364 equals to 0. இது எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கிறதுனால 2 வெளில எடுத்துடலாம். 2 into x square plus x minus 4 2 8 2 16 2 equals to 0. இப்போ இந்த 2 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆயிடும். டிவைட் ஆனா 0 ஆயிடும். அப்போ x square plus x minus 182 equals to 0. The x square ஓட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ
இதையும் இந்த லாஸ்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 into minus 182 equals to minus 182. நடுவில் இருக்கிற டேர்மு எக்ஸ், அதாவது 1 into எக்ஸ், அதனால 1ன்னு போட்டுரும். 182 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணனா 91, 7ஆல் டிவைட் பண்ணனா 1 7 7, 7 3 21, அப்போ 13ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 வரும். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கலாம். அதாவது 2 7 எடுத்துனா 14 வரும். இது 13, 14 minus 13ங்கிறது 1. ஸோ இது நம்ம இந்த 1 ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம். எப்படின்னா 14ஆவும் minus 13ஆவும் ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as x square plus 14x minus 13x minus 182 equals to 0. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமன் நம்பர் என்னன்னு பார்த்துக்கணும். இது ரெண்டுத்துக்கும் காமனான இருக்கு x இருக்கு. x into x plus 14. x plus 14 இந்த சைடு எழுதிக்கணும். equals to 0. இங்கே இந்த ரெண்டு டேர்ம்லையும் மைனஸ் இங்கே இருக்கு, அதனால நீ மைனஸ் இங்கே போடணும். இங்கே 13 போட்டா minus 13 into x minus 13x. Minus into plus minus 13 into 14, 182. So linear factors are x minus 13 into x plus 14 equals to 0. அப்போ x equal to 13 or x equal to minus 14 இருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the number will be positive only, not negative. So 13 நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்பர் equals to 13. செகண்ட் நம்பர் will be x plus 1 14. ஃபிஃப்த் சம்மு. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இது 90 டிகிரி இருக்குங்க. இது ஹைபாட்டன்யூஸ், இது பேஸு, இது ஆல்டிடியூட்னா ஹைட்னு அர்த்தம். பேஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர். ஆல்டிடியூடுங்கிறது 7, இதோட 7 சென்டிமீட்டர் குறைச்சலா இருக்கு. அப்போனா ஹைட் எவ்வளோ இருக்கும், ஹைட்டுங்கிறது ஆல்டிடியூட் எக்ஸ் மைனஸ் 7 இருக்கும். இது எக்ஸா இருந்ததுன்னா இது எக்ஸ் மைனஸ் 7 ஹைட்டு. இஃப் த ஹைபாட்டன்யூஸ் இஸ் 13 சென்டிமீட்டர், ஹைபாட்டன்யூஸ் 13 சென்டிமீட்டர், ஃபைண்ட் தி அதர் 2 sides. இதுக்கு வெர்டெக்ஸ்லாம் இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம், ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பிதாகரஸ் தேரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே பிதாகரஸ் தேரம் தான் யூஸ் பண்ணுவோம். பிதாகரஸ் தேரம் அதாவது ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். AC square is 13 square. 13 square equals to AB square x minus 7 whole square plus BC square x square. Okay? X whole square. Okay. இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். x minus 7 whole square equals to, sorry, x minus 7 whole square plus x square equals to 13 square. இப்போ இதை a minus b whole square ஃபார்மேட்ல எழுத போகிறோம். x square minus 2 into x into 7, 2ab plus b square 7 square plus x square equals to 13 square 169. x square minus 14x plus 49 plus x square equals to 169. For 2x square minus 14x plus 49. இந்த 169 இந்த சைடு போயிட்டுனா மைனஸ் ஆகிடும். 169 minus 169 equals to 0. 2x square minus 14x minus 120 equals to 0. இந்த 2 ஏதாவது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே காமனாக இருக்குது, அதனால வெளில எடுத்துடலாம். 2 into x square minus 7x minus 60 equals to 0. 2 இந்த சைடு போயிட்டுனா 0 ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் இஸ் x square minus 7x minus 60 equals to 0. இப்போ first x square ஓட coefficient 1. So 1 into last term minus 60 equals to minus 60. Minus 7x நம்ம
மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அது -7. இப்போ 12 5 போட்டோன்னா 60 வரும். 12 into 5 60. 12 5s are 60. 12 minus 5 மைனஸ் போட்டோன்னா 5. 12 minus 5 என்ன 7. இப்போ ஆனால் இங்கே மைனஸ் இருக்கு. பெரிய நம்பரில் தான் நம்ம மைனஸ் போடணும். அப்போ இந்த சின்ன நம்பரை ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகே, இப்போ -12 + 5 = -7. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கிறோம்னா x² - 12x + 5x - 60 = 0. இந்த இடத்துலையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் இருக்கு. x into x - 12. இங்கே x - 12 எழுதிக்கணும். இங்கே என்ன இருக்குது? சைனு ப்ளஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் பண்ணணும். இங்கே 5 இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா +5x வருது. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 into 12 60. x + 5 into x - 12 = 0. இப்போ x = -5, x = 12 இருக்கும். ஆனால் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சைட்ஸ் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக இருக்காது. அதனால நம்ம 12 எடுத்துக்கணும். முதல்ல பேஸ் என்ன சொன்னோம்? எக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பேஸ் = 12. எக்ஸுங்கிறது 12. அதனால் 12. ஹைட்டு x - 7. அப்போ ஹைட் = x - 7. 12 - 7 = 5. இப்போ பேஸு 12, ஹைட்டு 5. இதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல.